உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. அதே மாதிரி இப்போ வயிற்றுப்புண் இருக்கு, வாய்ப்புண் இருக்கு, நான் எதையாவது எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு வந்து அல்சர் ஃபார்ம் ஆயிடும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெள்ளரி வந்து ஒரு சிறந்த ஒரு பானமாக இருக்கு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா நீங்க மேலே இருக்கக்கூடிய தோலை சீவிட்டு நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு சில பேருக்கு மட்டும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டா அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்களுமே தோல் சீவிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அலர்ஜி எதுவும் வராது. இதே வெள்ளரிக்காய் வந்து நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. கல்லீரல் சுத்தி கொழுப்பு இருக்கு இல்லையா, ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனை, அதை வந்து சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இந்த வெள்ளரிக்காய் பானம் வந்து இருக்கு. நம்ம வாயில துர்நாற்றம் அடிக்கடி வீசிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். குடல் அலர்ஜி நோய்கள் இருக்கக்கூடியவங்க கூட வெள்ளரிக்காயை மோரோட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாங்க முடியாத வயிற்று வலி அந்த பீரியட்ஸ் டைம்ல இருக்கும் பொழுது மோரும் நம்ம வந்து வெள்ளரிக்காயும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பெயினை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.